ஆனா செபஸ்டியன் அப்படின்ற ஒரு 26 வயது பெண்மணி ஈவோய் அப்படின்ற ஒரு கம்பெனில வேலை செஞ்சு அந்த வேலையில இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் காரணமா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த வேலையில அவங்க சேர்ந்து 4 மாசம் தான் ஆகுது. ஒரு ஃப்ரெஷரா போய் அந்த ஈவோய் கம்பெனில போய் ஜாயின் பண்ணி அங்க வேலை பார்த்திருக்காங்க. ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல. கண்டினியூஸா வேலை வேலைன்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்ஸ் அண்ட் கஷ்டமான வேலைகளை கொடுத்து அந்த பொண்ணை வந்து கண்டினியூஸா வேலை வாங்கினது நிமித்தமா அந்த பொண்ணு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க. அவங்க ஹெல்த் ரொம்பவே இதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில இருந்து இந்த பொண்ணு இறந்ததுக்கு யாருமே வந்து எட்டி கூட பார்க்கல. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, இந்த கம்பெனிகள்லாம் இந்த வேலை செய்யறவங்கள வெறும் ஒரு மெஷினா தான் பாக்குது. அவங்க ஒரு மனுஷனா பார்க்கவே இல்ல. இந்த கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட் இருக்கு தெரியுமா? இது வந்து மனுஷங்களாவே பார்க்காம அவங்கள வந்து ஒரு மணி மேக்கிங் மிஷினா பாக்குறதுக்கு தான் இந்த கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட் வந்து மனுஷங்களை கொண்டு போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் எதனால நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்களோட உழைப்பு சுரண்டல் தான். வேலை செய்யற வர்க்கத்தோட உழைப்ப சுரண்டது இது எப்பவுமே காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது தான். சட்டப்படி 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்னா இங்க எல்லா கம்பெனிகளும் 8 மணி நேரம் தான் வேலை வாங்குறாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான். இங்க நடந்திருக்கிறது முழுக்க முழுக்க உழைப்பு சுரண்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா சில தற்குறிங்க இதுக்கும் என்ன மாதிரி அவங்களோட கருத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பொண்ணுங்க எல்லாம் வேலைக்கு வராதீங்கப்பா, நீங்க எல்லாம் வேலைக்கு வந்துட்டு இங்க இருக்கிற காம்படிட்டிவான சூழ்நிலைகள்ல உங்களால ஈடு கொடுக்க முடியாம எல்லா ஒர்க் ப்ரெஷரையும் நீங்க தாங்கிக்கிட்டு நீங்க இதுக்குள்ள ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு கடந்து இந்த மாதிரி நாசமா போறீங்க? பேசாம நீங்க வீட்டுல இருந்து வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி முட்டா பயலுக மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இங்க அக்யூஸ் பண்ண வேண்டியது முழுக்க முழுக்க இந்த ஒர்க் ப்ரெஷர் கொடுத்தவங்களையா இல்ல ஒர்க் ப்ரெஷர் அனுபவிச்சவங்களையா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்களை நீ இதை செய்யாத நீ அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு விக்டிமை பிளேம் பண்றதுலயே குறியா இருக்கிறது? அப்ப இதுல இருந்து மாறவே மாட்டீங்க. எவன் தப்பு செஞ்சாலும் அவனை விட்டுக்கிட்டு யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள பிடிச்சி அடிக்கிறதே எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்பதான் மாறும்? எப்பதான் மாத்துவீங்க? அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமை கொடுத்ததே தப்பு. அவங்களுக்கு அந்த உரிமையெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்கள நம்ம ரொம்பவே ஆட விட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களெல்லாம் ஒரு செகண்ட் கிரேடு ஒரு பீப்புளா பார்த்துக்கிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு அவங்கள வேலை வாங்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கிறுக்குத்தனமா நிறைய பேர் இந்த இன்சிடென்ட்ல வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க இந்த பைத்தியக்காரங்களுக்கு தெரியல, இங்க நடக்கிற நிறைய தன்னைத்தானே மாய்த்து கொள்கிற சம்பவங்கள்லாம் ஆண்கள் கிட்டதான் நிறைய இருக்கு. மேக்சிமம் ஆண்கள் தான் இறந்து போறாங்க இந்த சம்பவத்தினால எல்லாம், பெண்கள் கிடையாது. அந்த ஆண்களும் நிறைய இறந்து போறதுக்கான காரணம் ஒர்க் ப்ரெஷர் காரணமா தான். அந்த பொண்ணு இறந்து போனது தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொண்டு இறந்து போகல. அந்த பொண்ணு இறந்தது அங்க இருந்த டாக்ஸிக்கான ஒரு ஒர்க் கல்ச்சர்னால தான். இந்த டாக்ஸிக்கான ஒர்க் கல்ச்சரையும் எதிர்த்து போராடி பரவாயில்ல நம்ம வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில அவங்க தான் இதை அணுகிருக்காங்க. அப்படி அணுகின ஒரு பொண்ணால அதை தாக்கு பிடிக்க முடியாம அவங்களோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகி அதனாலதான் இறந்து போயிருக்காங்களே ஒழிய அந்த பொண்ணு அவங்களா போய் இது கஷ்டமா இருக்குன்னு போய் சாகல. இந்த ஆண்கள் அதிகமா தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறந்து போறது இருக்குல்ல, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இவங்க சொல்றது இவங்களுக்கு எதிரானது தான். பொண்ணுங்கெல்லாம் வேலைக்கு போக கூடாது. ஆக்சுவலா பொண்ணுங்க வேலைக்கு போனா அந்த விஷயங்கள் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். புரியுதுங்களா? ஆண்கள் இப்ப 10 பேர் வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த 10 பேருக்கு இருக்கிற ஒரு ப்ரெஷர் இன்னும் ஒரு 10 பொண்ணுங்க வந்தாக்க அப்படியே ஸ்பிளிட் ஆகும். கொஞ்சம் கூட அந்த ப்ரெஷர் வந்து இறங்க தான் செய்ய முடிய இன்னும் ஏறாது. அப்படி இருக்கிறப்போ ஆண்களுக்கும் அது நல்லதுதான். அப்படி இருக்கிறப்போ ஏன் வந்து பொண்ணுங்க வேலைக்கே போக கூடாது? இது ஆதிக்க புத்தி. இது வந்து பொண்ணுங்க வேலைக்கு போக கூடாது, நீ போனா எனக்கு வந்து இது பிடிக்காது அப்படின்ற மாதிரி அந்த ஆதிக்க புத்தியை செலுத்தி அந்த பொண்ணுங்களை வந்து அடக்கி வைக்கிறது தான் இங்க மெயினான ஒரு மோட்டோவா இருக்கு. இவங்களுக்கு அது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறேன், ஆனா நீ போக கூடாது அப்படின்ற மாதிரி தான். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானுங்கல்ல, இவனுங்களும் உண்மையாவே மனசாட்சி இருக்குமா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா மனசாட்சி இருக்கிற எவனும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஆட்டோமேட்டிக்கா இப்ப நியூஸ் படிக்கிறோம் பாக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? என்னடா இப்படி ஆயிருச்சு, இது மாதிரி ஒரு கம்பெனில இப்படி வேலை வாங்கியிருக்காங்க, சே இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு தான் நார்மலா தோணும். ஆனா உனக்கு இது தேவைதான், நீ வேலைக்கு போனல உனக்கு இது தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவனுங்க மனநோயாளின்னு தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி பட்டவனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி குழந்தைலாம் ஆச்சுன்னா அந்த குழந்தைங்களையும் பொண்டாட்டியையும் என்ன கொடுமைப்படுத்துவானுங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தின் வழியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு போறது சரி, அங்க வந்து ரொம்ப அதிகமா வேலை வாங்குறாங்க இல்ல இதெல்லாம் சரியில்லை அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு அதுல போய் நீங்க இதெல்லாம் ஃபைட் பண்ணணும்னு நினைக்க வேணாம். நீங்க வேலைக்கு போகணும், நீங்க போய் சம்பாதிக்கணும் தான். ஆனா இங்க சட்டப்படி இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு இருக்குன்னா அத்தனை மணி நேரத்தை மீறுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எதிர்த்து கேள்வி கேட்கணும். அதுக்கு உடன்படவே கூடாது. அதுக்கு சார்ந்த நடவடிக்கைகளை எடுத்தே ஆகணும். அதை விட்டுக்கிட்டு நம்ம இதுக்கு ஒத்துழைச்சு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா இது எதுக்கு ஈக்குவல்னு சொன்னா
நீ வேலைக்கு போகாத, நீ வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காருன்னு சொல்றது எப்படி நம்மள அடக்குமுறைக்கு ஆளாக்குற மாதிரி இருக்கோ, அதே மாதிரி தான் வேலைக்கு போற இடத்துலயுமே அவங்க நம்மள அடக்கி, நம்மள வந்து ஒரு உழைப்பு சுரண்டல நம்மகிட்ட எடுத்து, நம்மள வேலை வாங்குறத நம்ம எதிர்க்காம இருக்கிறதும் அதே மாரி தான். பொண்ணுங்க எப்படி வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்றத எதிர்க்கிறீங்களோ, அது மாதிரி என்னை இவ்ளோ நேரம் வேலை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா நம்மள டார்ச்சர் பண்றதையும் நம்ம புரிஞ்சுகிட்டு, அதுக்கும் எதிர்த்து தான் ஆகணும். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிற பைத்தியக்காரனுங்க எவனையாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, செவில்லயே நாலு சப்பு சப்புன்னு அப்பி விட்டுட்டு, உங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இத்தோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இறந்து போன அந்த பொண்ணுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும், இரங்கல்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சம்பவத்த பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.